அஸ்திரம் படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்த்துட்டேன். ஷாம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. மேபி இப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யாலாம் எப்படி திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அவருக்கு ஒரு டர்னிங் மொமெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் எப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ, கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். சஸ்பெண்ட் மேல சஸ்பெண்ட் வந்துட்டு இருக்கு. அவர் பக்காவா பண்ணிடுறாரு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு படம். பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். இது நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா? ஷாம் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா பண்ணிருக்காரு. இல்ல அதான் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காருங்களா? நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், த்ரில்லா இருக்கு. நான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு. ஷாம் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. டைரக்டரும் புதுசா எடுத்திருக்காங்க, ஹீரோயினும் புதுசுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். த்ரில்லிங்கா இருக்கு மூவி. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் படத்துல. ஹீரோயின் எப்படி ப்ரோ? புதுமுகம் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, வேற லெவல். ஹீரோயின் அழகுக்காகவே நம்ம போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா த்ரில்லிங் மூவி, நல்லா போயிட்டு இருக்கு, சஸ்பென்ஸா போகுது. பார்க்கலாம், பாருங்க. எப்படி ப்ரோ? ஆஸ் யூஷுவல் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இருக்குதா இல்ல ரொம்ப டிஃபரெண்டா தான் பண்ணிருக்காங்க? கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அப்படியே வரிசையா கொலை நடந்துட்டே இருக்கு, அது அப்படியே ஒரு மாதிரி போகுது. நீங்க பாருங்க, படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி ஏதாவது புதுசா ஃபீட் பண்ணிருக்காங்க? இல்ல ப்ரோ, கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு, கொஞ்சம் நல்லா நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு. பார்க்கலாம். ஹீரோயின் புதுமுகம், டைரக்டர் புதுமுகம் தான். எப்படி நல்லா பண்ணிருக்காங்க? யாரு ஹீரோயின் பொண்ணுனாலே பசங்க பார்க்க தானே செய்வாங்க. இல்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் படத்துல, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் படத்துல. கரெக்டாதான் ப்ரோ இருக்காரு. இந்த கொலை பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் த்ரில்லிங்கான மூவி தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான்ங்களா? ஓகே, நம்ம வருத்தத்தை நல்ல ஓகே தான். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹீரோயின் வந்து புதுமுகம், அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்களா? ஹீரோயின் எப்பயும் போடுறாங்க ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்திருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. பார்க்கலாம். யூசுவல் கிரைம் த்ரில்லர் கான்செப்ட் மாதிரியா இல்ல டிஃபரெண்ட் த்ரில்லா இருக்கு, புதுசா இருக்குதுங்களா? ஓகே, எப்படி ஜெனரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குங்களா? சாங்ஸ், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்டரும் அதே மாதிரி சேம் பாத்தீங்கன்னா புதுசுதான். ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. புதுசா படம் எடுத்த மாதிரி தெரியல, பட் நல்லா பண்ணிருக்காங்க. ஷாம்க்கு கண்டிப்பா இது ஒரு புது என்ட்ரியா தான் இருக்கும். ஒரு டைரக்டர் ஏதாவது சொதப்பிட்டாரு அந்த மாதிரி நிறைய பேர். நல்லா இருக்கு படம், நல்லா த்ரில்லரா. இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் அண்ட் சாங் ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க. மித்தபடி ஓகே. 250 ரூபாய்க்கு வருது அப்படிங்க. பார்க்கலாம். ஓகே, ஏதாவது காமெடி அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? லைட்டா சீரியஸா போகுது, ஆனா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. காமெடியெல்லாம் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போதா இல்ல போர் அடிக்குதுங்களா படம்? இல்ல, படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஓவராலா படம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் நான் நம்புறேன். படம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. சண்டை ஆக்ஷன், அந்த மாதிரி ஆக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ. அத ரொம்ப ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. படம் ஓகேங்களா? ஏதோ பார்க்கலாங்களா? பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அப்படிங்களா? ஹீரோயினி பாத்தீங்கன்னா புதுமுகம் தான், நல்லா பண்ணிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. இது டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி கான்செப்ட் வச்சு பண்ணிருக்காரு. நல்லா பெட்டரா பண்ணிருக்காருங்களா இல்ல படம் ஒரு மொக்கையா போற மாதிரி பண்ணிருக்காருங்களா? பெட்டரா தான் இருக்கு, எல்லாமே மொக்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல அந்த அளவுக்கு ஆஸ் யூசுவல் அரைச்ச மாதிரி இருக்குது கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி பரவாயில்ல? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும். சோ எனக்கு வந்து அந்த படம் ஓகே, நல்லாவா தான் இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சு படத்துல. கண்டிப்பா நம்ம வரவேற்கத்தக்கதான். ஆனா நிறைய பேர் இப்ப டைரக்டருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. ஓகே, அதான் நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ, இன்னும் நல்லா எதிர்பார்க்கறோம். ஓகே ப்ரோ, ஏதோ எப்படி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுதுங்க படம். எல்லாம் போறீங்க, ஆனா கொஞ்சம் லாக் ஆகுது. கொஞ்சம் லாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, ஆனா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லோ. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுமே பார்க்கலாம், யாருமே பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. சிலர் சொல்றாங்க போரிங் படம், ரொம்ப ஸ்லோவா தான் போகுது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாக்ங்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? படம் எப்படி ஓகேங்களா? படம் நல்லா தான் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓவராலா படம் எப்படி இருக்கு? வர்த்துங்களா? இல்ல நிறைய பேர் ஃபிளாப் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, பார்க்கலாங்களா? எப்படி இந்த போலீஸ் மெட்டீரியல் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூட் ஆகுறாருங்களா ஷாம்? கண்டிப்பா அவரு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு, அவருக்கு சூட் ஆகும். அவர் பாடிக்கும் அவருக்கும் நல்லாவே செட் ஆயிருச்சு. இப்ப வாரிசுக்கு அடுத்தது இப்ப வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு ரொம்ப லாங் அப்புறம். அது அவங்க ஒப்பீனியன் பொறுத்து ப்ரோ. அது நல்லா இருக்கு. உங்களுக்கு ஓகே? எங்களுக்கு ஓகே ப்ரோ, ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் பொறுத்து. ஓகே. ஓவராலா படம் வர்த்துங்களா இல்ல ஃபிளாப்புங்களா? ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஒன் டைம் வாட்சபிள்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபயரா இருக்கு. ஃபயரா இருந்துச்சு. ஓகே. இது இப்ப கேட்டோம்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது ஆஸ் யூசுவல் கிரைம் த்ரில்லர் கான்செப்ட் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் புதுசா இல்ல அரைச்சமா வரைச்ச மாதிரியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ரொம்ப லாங்க்கு அப்புறம் இவருக்கு இப்ப மறுபடியும் அதான் சொல்றேன், அவருக்கு ஒரு திருப்பி ஒரு ரீஎன்ட்ரியா இருக்கும் இந்த படம். ஓகே ரைட். இப்ப எப்படி இப்போ ஓவராலா படம் எப்படி ஒர்த்துங்களா இல்ல ஃபிளாப்புங்களா? அது ஒர்த்து தான், பார்க்கலாம். ஒருத்தர் வியூ தான், ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். ஒரு 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல படம் பார்க்கணும் போய் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க? நான் வந்து 4 கொடுப்பேன். ஒரு 3.5. ஓரளவுக்கு ஒர்த்து தான் ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. கிட்ட இல்ல படம் ஃபிளாப் ஆகுது. ஹிட் தான் ப்ரோ. போதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் எப்படி ஒர்த்தா இல்ல ஃபிளாப்? ஒர்த்து தான் ப்ரோ. என்ன கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால இன்னும் நம்ம சூர்யா சார், விஜய் சார் அந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டியது அவரு. அதனால மிஸ் பண்ணிட்டாரு சார். பாக்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து ப்ரோ. காமன் ஆடியன்ஸா இருந்தா ஆஸ் யூசுவல் எப்பயும் பாக்குற மாதிரி போயிருவாங்க. இந்த மூவி டீட்டெயிலா பார்த்து இந்த டீகோட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் டவுட் தான். மத்தபடி ஷாமுக்கு நல்லா கம்பேக். பிஜிஎம்ஸ் இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா தான் ப்ரோ. ஓகே. நல்லா தான் இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. படம் எப்படி ப்ரோ ஓவராலா ஒர்த்தா இல்ல ஃபிளாப்புங்களா? மீடியம் தான் ப்ரோ. மீடியம் ஆவரேஜ் தான். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 5 out of எவ்வளவு கொடுப்பீங்க? 4